அனைத்து பெற்றோருக்கும், மாணவருக்கும் வணக்கம். 10வது தேர்வு முடிவுகள் வர இருக்கின்றன. 10வது முடிஞ்சோனே என்ன செய்றது? என்னுடைய மகனை எந்த குரூப்ல சேர்த்துறது? ஃபர்ஸ்ட் குரூப்ல சேர்த்துறதா? செகண்ட் குரூப்ல சேர்த்துறதா? தேர்ட் குரூப்ல சேர்த்துறதா? இப்படின்னு நம்ம ஒரு குழப்பத்தில் இருப்போம். இப்ப அவர்களுக்கான ஒரு வழிகாட்டுதல். இப்போ குரூப் அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னா நாமளா பிரிச்சுக்கிறது தான். ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்னா அதிக மார்க் வாங்குறது. தேர்ட் குரூப்னா கம்மி மார்க் வாங்குறவங்க சேர்றது. இப்படிலாம் பிரிச்சுக்கிறது. அப்படிலாம் கிடையாதுங்க. குரூப் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து ஒரு தெளிவுக்காக பிரிச்சுக்கிறது. இப்போ உங்க மகன் வந்து மருத்துவ படிப்பு படிக்கிறாரு அப்படின்னா, எம்பிபிஎஸ் படிக்க பிற்காலத்துல டாக்டர் ஆகணும். அல்லது மருத்துவம் சார்ந்த படிப்புகள். பிசியோதெரபி, ஆயுர்வேதா, சித்தா, பல் டாக்டர் இந்த மாரி பிஃபார்ம், டிஃபார்ம் எது படிச்சாலும் சரி. அப்ப அது படிக்கணும்னா கண்டிப்பா உயிரியல், அதாவது பயாலஜி வேண்டும். அப்ப பயாலஜி இருக்கிற குரூப்பா சேர்த்து விடுங்க. எல்லா குரூப்லயுமே தமிழ், இங்கிலீஷ் இருக்கும். அதுக்கப்புறம் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணக்குன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப பயாலஜி வந்தா கணக்கு இருக்கும் கண்டிப்பா. அப்ப உங்க மகன் வந்து உங்க மகன கேளுங்க. "நீ என்னப்பா படிக்கிற?" அப்படின்னு கேளுங்க. அந்த பையன் வந்து நான் வந்து இப்ப மெடிக்கல் போலான்னு இருக்கிறேன் அப்படின்னா, அவன வந்து பயாலஜி குரூப்ல சேர்த்துங்க. மார்க்க பத்தி 10ஆம் கிளாஸ் மார்க்க பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. 10வதுல 300 மார்க் இருந்தாலும் பயாலஜி சேரலாம். 500 450 இருந்தாலும் சேரலாம். எவ்வளோ இருந்தாலும் சேரலாம். அடுத்தது எனக்கு பயாலஜி நான் போகல. நான் வந்து இன்ஜினியரிங் மட்டுமே படிக்க விரும்புறேன் அப்படின்னா, பயாலஜி இல்லாத குரூப் எதுன்னா மேத்ஸ் மட்டும் இருக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ் இருக்கும். அந்த குரூப் எடுத்து படிக்க சொல்லுங்க. அப்ப அந்த குரூப்ல பயாலஜி வராது. அப்ப என்ன ஆகும்னா, பயாலஜி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம மருத்துவ படிப்புக்கு போறது கிடையாது. அப்ப பயாலஜி வராது. அப்ப இத எடுத்து படிக்கலாம். அடுத்து நான் பயாலஜி மெடிக்கலும் போகல, இன்ஜினியரிங் போகல. நான் வந்து இந்த மாரி பேங்க் எக்ஸாம் எழுதுறேன், ஒரு ஆடிட்டர் ஆகுறேன், அல்லது அக்கவுண்ட்ஸ் இது பண்ணலான்னு இருக்கிறேன், அல்லது ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுதலான்னு இருக்கிறேன். அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் வந்து அக்கவுண்டன்சி குரூப் எடுங்க. அந்த குரூப்ல பார்த்தீங்கன்னா, அக்கவுண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இருக்கும், கம்ப்யூட்டர் சயன்ஸ் இருக்கும். சில குரூப்ல பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிசினஸ் மேத்ஸ்ன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. சில ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி வச்சிருப்பாங்க. ஹிஸ்ட்ரி குரூப் படிச்சீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில ஈஸியா பாஸ் பண்ண முடியும். அப்போ நீங்க எந்த குரூப் எடுக்குறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. எந்த பாடம் எடுக்கிறது தான் முக்கியம். உங்க பையன கேளுங்க. "தம்பி நீ என்னப்பா படிக்கலான்னு இருக்கன்னா?" அந்த தம்பி சொல்லுவான். 10ஆம் கிளாஸ் மார்க்குக்கும் 11வது, 12வதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா 10வதுல 300 மார்க் வாங்கினவங்க கூட 11வது, 12வதுல நல்லா படிச்சு பெரிய இதுக்கு போக வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க முதல்ல குரூப்ப செலக்ஷன் பண்றத விட, சப்ஜெக்ட்ட செலக்ஷன் பண்ணுங்க. என்ன சப்ஜெக்ட் நம்ம பையன் படிப்பான்? என்ன சப்ஜெக்ட் நம்மனால படிக்க முடியும்னு மாணவர்கள் யோசிங்க. பெற்றோர்கள் யோசிங்க. அதுக்கு தகுந்த மாரி முதல்லயே இன்னைக்கே திட்டமிட்டுருங்க. திட்டமிட்டு அது என்ன பிரிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. பயாலஜி எடுக்கலாமா? அல்லது மேத்ஸ் மட்டும் இருக்கிறது எடுக்கலாமா? அல்லது இந்த அக்கவுண்டன்சி காமர்ஸ் எடுக்கலாமா? அக்கவுண்டன்சி காமர்ஸ் எடுத்தீங்கன்னா, சிஏன்னு ஒரு படிப்பு இருக்குது. சிஏலாம் படிச்சீங்கன்னா, உங்களுக்கு பெரிய நல்ல வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாரி பாலிடெக்னிக் சேர்றதுக்கு இந்த பயாலஜி, மேத்ஸு அல்லது மேத்ஸ் இருந்தா தான் டைரக்ட்டா செகண்ட் இயர் சேர முடியும்னு சொல்லுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அக்கவுண்டன்சி காமர்ஸ் +2 படிச்சா கூட நேரடியா சேர முடியும். ஆகவே மாணவர்களே, பெற்றோர்களே சிந்தனை செய்யுங்கள். எந்த பிரிவு எடுப்பதை எடுக்க வேண்டும் என்பதை விட, நீங்கள் என்னவாக மாற விரும்புகிறீர்கள் என்பதை தெரிந்து, அதற்கு தகுந்த மாரி உங்கள் பாடப்பிரிவை தேர்ந்தெடுங்கள். நன்றி.